ஹாய் கைஸ், இது உங்க சினிஃபில் தமிழ். நான் உங்க சினிஃபில். டுடே மூவி என்னன்னா, சுமார் 100 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ரத்தம் உரிகிற ஸ்கேர்க்ரோ மனுஷங்களை வேட்டையாடி கொண்டு கிடந்துச்சு. முதல் முறையா மில்லர்னு ஒருத்தர் அதை எதிர்த்து போராடி அதை பிடிச்சு அதை ஒரு இரும்பு பெட்டியில அடைச்சு வச்சாரு. அப்படி 100 வருஷத்துக்கு அப்புறம் 2 ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அதை தெரியாதனமா எழுப்பி விட்டுறாங்க. வெளியே வந்து அது மில்லர் ஃபேமிலி பழி வாங்கணும்னு கிளம்புது. அது மூலமா எத்தனை பேர் செத்தாங்க, அதை எப்படிதான் அழிக்கிறது, கடைசியா என்னதான் ஆச்சு அப்படிங்கறது எல்லாத்தையும் நமக்கு விறுவிறுப்பா சொன்ன படம் தான் ஸ்கேர்க்ரோ 2013. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க மூவிக்குள்ள போலாம். மூவியோட ஓப்பனிங் சீனே ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு கான்ஃபீல்ட காட்டுறாங்க. அங்க 2 டீனேஜர்ஸ் பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. இவங்க பேர் தான் மெர்சி. இதை நம்ம பண்ண வேண்டாம், இங்க இருந்து போயிடலான்னு மெர்சி சொல்றாங்க. இவரு பேர் தான் சார்ட். மெர்சி, உனக்கு இது பிடிக்கும் நான் நினைச்சேன்னு அவர் சொல்றாரு. இப்படி ஒரு இடத்துக்கு தான் நம்ம வர போறோம்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு மெர்சி சொல்றாங்க. சோ அந்த இடத்த நம்ம சுத்தி பார்க்கலாம்னு முடிவு பண்ணி 2 பேரும் சுத்தி பார்க்க போறாங்க. அப்பதான் பக்கத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கிறத பாக்குறாங்க. அதுக்குள்ள போய் பார்க்கலாம்னு போறாங்க. மேலே ஏறி பார்க்கலாம்னு முடிவு பண்ணி முதல்ல சார்ட் மேலே ஏறாரு. பின்னாடி மெர்சியும் ஏறாங்க. அவங்க ஏறப்போ வெயிட் தாங்க முடியாம அந்த ஏணி உடைய ஆரம்பிக்குது. சார்ட் சப்போர்ட்டுக்காக பக்கத்துல இருக்க கம்பியை பிடிக்கிறப்ப அதுவும் சேர்ந்து மொத்தமா இடிஞ்சு எல்லாமே மொத்தமா கீழே விழுது. 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. உடனே மெர்சி பயத்துல அலறாங்க. என்னன்னு பார்த்தா கீழே விழுந்ததுல அவங்க தொட 2ஆ கிழிஞ்சிருக்கு. அங்க பக்கத்துல ஒரு பெரிய பெட்டி இருக்கு. அதுல இருந்து நிறைய மர வேர்கள் வெளியே தொங்கிட்டு இருக்கு. அவங்க கால்ல இருந்து வெளியிற ரத்தம் அந்த மர வேர்ல பட்ட உடனே அந்த வேர் அந்த ரத்தத்துல உரியுது. இதை பார்த்த உடனே மெர்சி பயந்து போய் பின்னால் நகர்றாங்க. என்ன ஆச்சுன்னு சார்ட் பக்கத்துல வந்து பாக்குறப்ப அந்த பெட்டியை பிடிச்சிட்டு ஒரு கை வெளில வந்து சார்டோட தலையை ஒரே புட்டி. இதை பார்த்த உடனே மெர்சிக்கு சும்மா பயங்கரமா பயமாயிடும். புட்டிச்ச கை அப்படியே சார்டோட தலையை நசுக்கி ஒட்டைக்கும். அந்த சீன் அங்கேயே கட்டாகி அடுத்த சீன் மாறுது. ஊருக்குள்ள இந்த வருஷத்துக்கான ஸ்கேர்க்ரோ ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுதான் 100வது ஃபெஸ்டிவல். அதனால அதுக்கான முன்வேலைப்பாடுகள்லாம் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. அப்பதான் ஒருத்தர் காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் பேர் ஹேரோன். இவர் ஒரு ஹை ஸ்கூல் டீச்சர். அவர் ஒரு போட்டோ எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு பொண்ணு கூட ஒரு லவ் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அது பிரேக்கப் ஆயிருக்கும். அந்த பொண்ணு கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை பார்த்து தான் இப்போ ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் காட்டுறாங்க. அவர் பேர் தான் டேவன். இவர் ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட். பின்னாடி இருக்குது அதான் ஒரு ஸ்கூல். ஹேரோனும் இந்த ஸ்கூல்ல சேர்ந்த டீச்சர் தான். இங்க ஒருத்தர் அழகா ஒரு பொண்ணோட படத்தை வரைஞ்சிட்டு இருக்காரு. இவர் பேர் தான் கேல்வின். இவரு ஒரு ஸ்டூடெண்ட். இவர் வரைகிற அந்த பொண்ணுக்கு மேல இவருக்கு ஒரு சின்ன கிரஷ் ஃபீல். அடுத்து பின்னாடி 2 பேரை காட்டுறாங்க. அதுல அந்த பொண்ணு பேர் நிக்கி, அந்த பையன் பேர் டைலர். டைலர் கூல் ட்ரிங்க் குடிச்சிட்டு திபரா தூக்கி போட்டு வராரு. ஹேரன் அதை எடுத்து போட சொல்லி அவர் கேட்கல. நிக்கி ஹேரன் ஹக் பண்ற மாதிரி வந்து அவர் பாக்கெட்ல இருந்து பணத்தை திருடுறாங்க. ஹேரன் போய் அந்த கேன் எடுத்து போட்டு பின்னாடி இருக்கவங்க போய் ஹெல்ப் பண்றாரு. இவங்க பேர் தான் மரியா. இவங்களும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். எனக்கு பியானோ கிளாஸ் இருக்கு, அதுக்குள்ள நம்ம வந்துட முடியுமான்னு கேட்கறாங்க. ஹேரன் நம்ம முடிஞ்ச வர ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் புதுசா காட்டுறாங்க. இவங்க பேர் தான் பெத். இவங்களும் ஒரு ஸ்டூடெண்ட் தான். இவங்கள தான் கேள்வி நோட்ல வரைச்சிட்டு இருந்தாரு. அடுத்த சீன் ஃபார்ம்ல காட்டுறாங்க. அங்க ஒரு அலறல் சத்தம் கேக்குது. அது யாருன்னு பார்த்தா நம்ம மெர்சி. மேல அண்ணாந்து பார்த்து அங்க எதையோ பார்த்து பயப்படுறாங்க. ஆனா இதெல்லாம் என்ன ஏதுன்னு நமக்கு எதையுமே காட்டல. அப்படியே அந்த சீன் அங்க கட்டாகி அடுத்த சீன் மாறுது. எல்லாரும் நேரம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு ஃபார்முக்கு வராங்க. அந்த இடமே ஒரே மயான அமைதியா இருக்கு. இப்ப பெத் அந்த இடத்தையே ஒரு மாதிரி ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப டைலரும் நிக்கியும் பின்னாடி வந்து இங்க உண்மையாவே ஸ்கேர்க்ரோ இருக்கு, அது நம்ம எல்லாரையும் கொல்லாம விடாதுன்னு சொல்லி நிக்கிய பயமுடுத்துறாங்க. இவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னு பெத் ஹேரோனை பார்த்து கேட்கிறப்ப இங்க சில பேர் பேய் நடமாட்டம் இருக்கதா பேசிக்கிறாங்க அப்படின்னு ஹேரோன் சொல்றாரு. அதோட இங்க இது வரைக்கும் 30 பேர் வரை செத்து போயிருக்காங்கன்னு டேவன் சொல்றாரு. ஆனா இதெல்லாம் எதுவும் உண்மை இல்லை பெத், நீ அதை நினைச்சா கவலைப்படாது அப்படின்னு ஹேரன் சொல்றாரு. நாம இங்க எதுக்கு வந்திருக்கோம்னு மரியா கேட்கிறப்ப எப்பவுமே வழக்கமா ஸ்கேர்க்ரோ ஃபெஸ்டிவல் இங்க தான் நடக்கும். ஆனா இப்போ இந்த இடத்த சேல் பண்ண போறாங்க. அதனால இந்த வருஷத்துக்கான 100வது ஸ்கேர்க்ரோ ஃபெஸ்டிவல் நம்ம டவுனுக்குள்ள நடக்க போகுது. அதுக்காக தான் நம்ம இங்க இருக்க சில திங்ஸை டவுனுக்கு மூவ் பண்றதுக்காக இங்க வந்திருக்கோம். இது ஒன்றும் உங்களுக்கு அந்த அளவுக்கு மோசமான டிடென்ஷன் இல்லை அப்படின்னு ஹேரன் பேசுறாரு. இவங்கலாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க எல்லாருமே டிடென்ஷன்ல இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் மாதிரி தான் இந்த ஸ்கேர்க்ரோ ஃபெஸ்டிவலுக்காக இந்த திங்ஸ் எல்லாம் இங்கிருந்து அங்கே மூவ் பண்ணுறதுக்காக இவங்க வந்திருக்காங்க. அப்போ ஒரு கார் வருது. அதுலேருந்து ஒருத்தர் இறங்குறாங்க. அவங்க பேர் தான் கிறிஸ்டன். இவங்க தான் நம்ம மூவியோட ஹீரோயின். அப்போ நிக்கி பஸ்கி எடுத்து அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி தன்னோட மொபைல் எடுத்து வச்சுக்கிறாங்க. கூடவே பஸ்கியையும் தன்னோட வச்சுக்கிறாங்க. இங்கே ஹீரோ கிறிஸ்டனை பார்த்து பேசுறாரு. ஹீரோ ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பொண்ணோட போட்டோ வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணே இவங்க தான். எல்லாரும் கவனிங்க கைஸ், இவங்க பேர் தான் கிறிஸ்டன். இந்த மொத்த ஃபார்ம் இவங்களுக்கு தான் சொல்றப்ப அங்க தூரத்துல இருந்து ஏதோ ஒண்ணு இவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா அது என்னன்னு நமக்கு காட்டல. இந்த ஃபார்முக்கு பக்கத்துல இதுக்கு பக்கத்துலயே ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. அப்பதான் கெல்வின் இந்த இடத்த பத்தி யாரும் என்னென்னமோ சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மைதானான்னு கிறிஸ்டனை பார்த்து கேட்கறாங்க. இந்த இடம் 150 வருஷமா எங்க ஃபேமிலி தான் சொந்தமா இருக்கு. ஆனா இங்க சொல்ற மாதிரி இங்கெல்லாம் எதுவும் நடந்தது இல்லை அப்படின்னு கிறிஸ்டன் சொல்றாங்க. அப்போதான் டெய்லர் நிக்கி திடீர்னு காணும். அவங்க அந்த ஃபார்ம் சைடு போறதை நான் பார்த்தேன்னு பெத் சொல்றாங்க. அப்போதான் மாஸ்க் போட்டு திடீர்னு ஒரு உருவம் வெளியே வந்து பயமுடுத்துது. பார்த்தா அது நம்ம டைலர். சரி ஓகே, வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி எல்லாரும் பிரிஞ்சு போறாங்க. அப்பதான் ஹேரன் பழைய விஷயங்களை பத்தி பேசுறாரு. நீ என்னை விட்டு போயிட்ட கிறிஸ்டன், நீ என்னை பத்தி யோசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியே வர நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் வராரு. இவர் பேர் தான் எடி. இவரும் நம்ம ஹீரோவும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் எடியும் ஹீரோயினும் லவ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ரீசன்ஸ்னால பிரேக்கப் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணிருப்பாங்க. இவங்களும் ஏதோ ரீசன்னால பிரேக்கப் பண்ணிருப்பாங்க. சரி இவனையே வர சொன்னு ஹீரோ கேட்டா ஹெல்ப்புக்கு தான் வர சொன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோயின் எடி கிட்ட போறப்ப இவங்க இருப்பான் தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு எடி சொல்றாரு. அதனால தான் உங்ககிட்ட சொல்லாமலே நான் உன்னை வர சொன்னேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. எடியும் ஹீரோவும் அப்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க தான். ஆனா இப்ப இல்ல. வேற வழியும் இல்லாம எடியும் இவங்களோட இருக்காரு. அப்பதான் யாரோ கத்துற சத்தம் கேட்கும். என்னன்னு போய் பார்த்தா நம்ம கெல்வின் யாரோ கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. டைலர் தான் என்ன இப்படி பண்ணான்னு கெல்வின் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் பார்த்து எடி ஹீரோவை கலாய்க்கிறாரு. ஹீரோவும் பதிலுக்கு எடியை கலாய்ச்சி விட்டுறாரு. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒன்று வந்து பெத்த கான்ஃபீல்டுக்குள்ள எடுத்துட்டு போகும். இதை பார்த்த உடனே திடீர்னு ஹீரோவும் ஹீரோயின் பெத்த காப்பாற்ற போறாங்க. ஹீரோயினை பார்த்த உடனே அது பெத்த விட்டுட்டு ஹீரோயினை தூக்குமா. உடனே ஹீரோவும் எப்படியும் அடிச்சு பிடிச்சி அவங்களை காப்பாத்துறாரு. இதெல்லாம் பார்த்து
பயந்து அவங்க எல்லாரும் அங்கேருந்து அலறி அந்த வீட்டுக்குள்ள ஓடுறாங்க. அப்ப திடீர்னு ஏதோ ஒன்று வந்து பயங்கரமா கதவு தட்டுமா. இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம பசங்களுக்கு சும்மா பயங்கரமா அள்ளு விட்டுருது. ஹீரோயினும் ஓடி போய் அந்த கதவை திறக்க முடியாம சாத்தி பிடிச்சிக்கிறாங்க. உடனே எல்லாரும் வேக வேகமா அங்க இருக்க ஜன்னல் கதவுன்னு சொல்லி எல்லாத்தையும் அடைக்கிறாங்க. அந்த இடமே திடீர்னு ஒரே மயான அமைதியாகுது. திடீர்னு அந்த ஜன்னலை உடச்சிட்டு நிக்கியோட பாடி வந்து உள்ள விழுகுமா. இதை பார்த்த உடனே ஹீரோ பக்கத்துல போறாரு. உடனே ஏதோ ஒன்று நிக்கியோட பாடியை வெளியே இழுக்குது. அப்படியே அந்த சீன் அங்கே கட் ஆகுது. மரியா மொபைல்ல சிக்னல் கிடைக்குதான்னு பார்க்கறதுக்காக மேலே போறாங்க. டேவன் கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போய் அங்கிருந்து தேவைப்படுற மாதிரி சில பொருட்களை மேலே கொண்டு வராரு. அது என்னவா இருக்குன்னு எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை ஸ்கேர்க்ரோவா இருக்குமோன்னு பெத் சொல்றாங்க. ஹீரோ எல்லாரையும் பேசி கொஞ்சம் சமாதானப்படுத்தி ஆசுவாசப்படுத்துறாரு. அப்பதான் எடி நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆயுதங்கள் தேவைப்படும்னு சொல்றப்ப ஹீரோயின் நான் போய் அதை கொண்டு வரேன்னு சொல்லி கிளம்புறாங்க. கீழே போய் கொஞ்சம் ஆயுதங்கள் எடுத்துட்டு வராங்க. டேவன் மேலே போய் மரியா என்ன பண்றான்னு பார்க்க போறாரு. டேவனும் மரியாவும் பேசுறாங்க. அப்படியே சாக்லேட் சாப்பிட்றாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பாண்டு பில்ட் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் பெத் கால்வின் கிட்ட பேசுறாரு. என்னோட அப்பா அம்மா நான் சின்ன வயசா இருக்கும்போது இறந்துட்டாங்க. அப்போதுலேருந்து நான் தனியாக தான் வளர்ந்தேன். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ரிலேட்டிவ் வீட்டில் இருப்பேன். இப்படியே நான் ஒரு வீடாக மாறிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுறாங்க. அப்படி இவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன பாண்டு பில்ட் ஆகுது. அப்போதான் கெல்வின் இவங்க எல்லாரும் சொன்னதெல்லாம் வச்சு அந்த ஸ்கேர்க்ரோட உருவம் எப்படி இருக்குன்னு ஒரு குத்து மதிப்பாக ஒரு படத்தை வரைஞ்சிருக்காரு. இதை பார்த்த உடனே பெத் அலண்டு போய் உடனே அதை எல்லாருக்கிட்டையும் காட்டுறாங்க. அப்போதான் ஹீரோ நான் போய் பஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறாரு. கீ நிக்கியோட பாக்கெட்ல இருக்கு. அவ உங்களுக்கு தெரியாம அவ போன் எடுக்கிறதுக்காக பஸ் கீயை யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டா. கூடவே பஸ் கீயும் தன்னோட வச்சுக்கிட்டான்னு நிக்கி சொல்றாங்க. திடீர்னு கெல்வின் என்ன நினைச்சாருன்னு தெரியல. உடனே ஓடி போய் ஜன்னல் வழியா வெளியே ஏறி குதிச்சு போய் எடியோட ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவாராம். உடனே இதெல்லாம் பார்த்த எடி அவரு பின்னாடி ஓடி வராரு. அப்பதாங்க அந்த ஸ்கேர்க்ரோவோட உருவத்தை நமக்கு முழுசா காட்டுறாங்க. அது அந்த கான்ஃபீல்டுக்குள்ள இருந்து வெளில வரும். பார்க்கவே கருப்பு கலர்ல பயங்கரமா பாடி ஃபுல்லா ஒரே முள்ளா நரகத்திலேருந்து அந்த சாத்தான் மாதிரி அது இருக்கும். அது அப்படியே கெல்வினோட தலையை பிடிச்ச ஸ்பீடுக்கு கெல்வினை தூக்கி கான்ஃபீல்டுக்குள்ள போடுமா. இந்த டைமுக்கு கரெக்டா வந்து நம்ம ஹீரோயின் பாட்டில்ல நெருப்பை பத்த வச்சு தூக்கி கார் மேலேயே அடிக்கிறாங்க. அப்படியே அந்த ஸ்கேர்க்ரோ மண்ணுக்குள்ள புதையுது. அதுக்குள்ள இந்த சத்தத்தை கேட்டு உள்ள இருந்த நம்ம ஆளுங்க எல்லாரும் வீட்டுல இருந்து வெளியே வந்துருவாங்க. சரி அந்த ஸ்கேர்க்ரோ போயிடுச்சு, நம்ம திரும்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே போகலான்னு திரும்பினா அந்த ஸ்கேர்க்ரோ இந்த வீட்டு வாசல்ல தலையில தூங்கிக்கிட்டு இருக்கும். அதை பார்த்த உடனே எல்லாரும் அங்கிருந்து திருச்சி ஓடுறாங்க. ஓடி போய் பக்கத்துல இருக்க அந்த பெரிய ஃபார்முக்குள்ள போறாங்க. அப்பதான் அந்த ஸ்கேர்க்ரோ கீழே கிடக்கிற அந்த கெல்வினோட பாடியை கட்டிச்சு திங்கும். அங்க ஒரு இடத்துல ரத்தம் சிந்தி பழக உடஞ்சு கிடக்கிறத பாக்குறாங்க. அது என்னவா இருக்குன்னு பக்கத்துல போய் எல்லாரும் ஒரே டைம்ல எட்டி பார்த்தா அந்த இடம் வெயிட் தாங்க முடியாம உடச்சுக்கிட்டு மொத்த பேரும் உள்ள விழுறாங்க. அப்பதான் பெத் எதையோ பார்த்து அலறிக்கிட்டே பின்னால வருவாங்களாம். என்னன்னு பார்த்தா அது நம்ம மெர்சியை கொண்டு அவங்க பாடியை ரெண்டா பிச்சு தொங்க விட்டுருக்கோம். சரி மேலே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி என்னன்னு திரும்பி பார்த்தா அங்க மேல சார்டோட பாடியை அது தொங்க விட்டுருக்குமா. இதை பார்த்துதான் ஃபர்ஸ்ட் சீன்ல மெர்சி பயந்து அலறி திரும்பி உள்ள போயிருப்பாங்க. ஓகே இதுக்கு மேல இங்க இருந்தா இதை நம்மளையும் கொண்டு முடிவு பண்ண நம்ம டீம் ஒரு பிளான் போடுறாங்க. எட்டி ஒரு பலகையில கயிறை கட்டி அதை தூக்கி மேல போட்டு அது வழியே ஒவ்வொருத்தரா ஏறி மேல வராங்க. மேல வந்தா இங்க இருக்க கலவரத்தெல்லாம் பார்த்து ஒரு போலீஸ் கார் ஒன்று உள்ள வரும். இதை பார்த்தா நம்ம ஆளுங்க ஹீரோயின் உடனே வேகமா ஓடி வந்து இங்க ஒரு பயங்கரமான விஷயம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவர் கால் பக்கத்துக்கு அடியிலேருந்து அவர் காலுக்கு பக்கத்துல இருந்து அது வெளியே வரும். இவங்க அதை பார்த்த உடனே இந்த போலீஸை வார்ன் பண்ணிட்டு இவங்களும் அங்கேருந்து ஓடுறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன இவங்க எதையோ பார்த்து பயந்து ஓடுறாங்களேன்னு சொல்லி என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த ஸ்கேர்க்ரோ அவருக்கு பின்னாடி கொட்டூரமா வாயை பொழந்துகிட்டு நிக்குமா. இதை பார்த்த உடனே அவர் பயந்து அள்ளு விட்டுருது. அவர் இதை சொல்றாரு, ஆனா இதுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள போய் அது இவரையும் கொண்டுடுது. சரி அவர் கார்ல தான் வந்திருப்பாரு. அவரோட டெட் பாடியில நிச்சயம் அந்த கார் கீ இருக்கும். அதை எடுத்துட்டு நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு முடிவு பண்ணி ஹீரோ ஹீரோயின் எடி இவங்க 3 பேரும் உள்ள போறாங்க. அப்ப செவுத்த உடச்சிட்டு ஒரு கை வந்து நம்ம ஹீரோயின் பிடிக்குமா. அது நம்ம ஸ்கேர்க்ரோ கை தான். இதை பார்த்த உடனே ஹீரோ ஹீரோயினை காப்பாத்துறாரு. அது உள்ள வந்து நம்ம ஹீரோவையும் அடிச்சு தள்ளும். அப்பதான் டேவன் கரெக்டா ஹெல்ப்புக்கு வராரு. கதவை திறந்துட்டு உள்ள போனா அது நம்ம டேவன் தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்கும். அவ்வளவுதான் நம்ம டேவன் தலையை பிடிச்சி அது அவரையும் கொண்டுது. எல்லாரும் எப்படியே தப்பிச்ச பொழைச்சோன்னு வெளியே ஓடி வராங்க. ஹீரோ டேவன் இறந்துட்டாரு, நாமளாவது இங்கிருந்து தப்பிச்சு போலான்னு சொல்லி எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. எல்லாரும் அவசர அவசரமா அங்கேருந்து வெளியே போயே ஆகணும் போயிட்டு இருக்கப்ப மறுபடியும் அது மண்ணை உடச்சிக்கிட்டு வெளியே வரும். அப்படியே அது மேல காரை வெட்டி மரத்துல கொண்டு போய் மோதுறாங்க. மொத்த பேருக்கும் அங்கேயே பிளாக் அவுட் ஆகுது. அந்த சீன் அங்கேயே கட் ஆகுது. அடுத்த சீன்ல எட்டியோட கை உடஞ்சு அங்கேருந்து ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு. அந்த காரோட பெட்ரோல் டேங்கும் விரிசல் விட்டு அதுல இருந்து பெட்ரோல் லீக் ஆகுது. இந்த ரத்தம் ஒழுகிறத பார்த்து அந்த ரத்த வாசனைக்கு அந்த ஸ்கேர்க்ரோ மறுபடியும் மண்ணை உடச்சிக்கிட்டு வெளியே வருது. வந்த ஸ்பீடுக்கு நேரா ஹீரோயினோட காலை பிடிக்குது. இதை பார்த்த எட்டி போகிற நம்ம உயிரும் சும்மா போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி கார்லேருந்து கீழே விழுந்து லைட்டை ஆன் பண்றாரு. நீங்க எல்லாரும் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டோட திரும்பி காரு கடியில போறாரு. அந்த ஸ்கேர்க்ரோவோட சேர்த்து மொத்தமா எல்லாம் வெட்டிச்சு செத்துருது. எல்லாரும் அங்கிருந்து பயந்து ஓடுறாங்க. பக்கத்துல இருக்க ஒரு வீட்டை பார்த்துட்டு அங்க பெத் முதல்ல போறாங்க. மற்றவங்களும் அவசர அவசரமா அங்க ஓடி வந்து இதுக்கு மேலே எங்களை விட்டுட்டு போகாத, எங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி பெத்துன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அந்த வீட்டுக்கு வெளியே இருந்து கூப்பிட்டு பாத்துக்கிறாங்க. ஆனா உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. அதனால இவங்க கண்ணாடியை உடச்சிட்டு உள்ள போறாங்க. அப்ப அவங்க டெலிபோன் இருக்கிறத பார்த்த பெத் அதுக்கு பக்கத்துல போறப்ப திடீர்னு ஒரு கதவு திறக்குது. அதை பார்த்து பெத் அலண்டு கீழே விழுறாங்க. அப்பதான் அங்க துப்பாக்கியோட ஒரு தாத்தா ஒருத்தர் வெளியே வருவாரு. இவங்களாம் இப்படி அத்துமீறி வீட்டுக்குள்ள நுழைஞ்சதை பார்த்து இவங்க திருடங்கன்னு நினைச்ச அந்த தாத்தா துப்பாக்கியை வச்சு மிரட்டுறாரு. அப்பதான் கிறிஸ்டி அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கிறாங்க. அந்த தாத்தா ஆரம்பத்துல நம்பல. அதுக்கப்புறம் அவங்களும் ஸ்கேர்க்ரோ உண்மையாவே இருக்குன்றது புரிஞ்சுக்கிறாரு. அப்பதான் அவர் ஒரு பழைய பிளாஷ்பேக் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
சுமாராக 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் ஆரம்பிச்சது. அப்போதான் அந்த ஸ்கேர்க்ரோ வந்தது. அது எங்கிருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அது வந்த உடனே இந்த ஊர் மக்கள் எல்லாம் கொடூரமா வேட்டையாடி கொலை பண்ண ஆரம்பிச்சது. அப்பதான் மில்லர்னு ஒருத்தர் முதல் முறை அந்த ஸ்கேர்க்ரோவை எதிர்த்து போராடினாரு. அது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அதை பிடிச்சி ஒரு இரும்பு பெட்டியில் அடைச்சு வச்சாரு. அதை கொல்ல முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட அவரு அந்த இரும்பு பெட்டியோட சேர்த்து அது யாருக்குமே தெரியாம தன்னோட பண்ணை வீட்டில் புதைச்சு வச்சாரு. அவர் அந்த ஸ்கேர்க்ரோவை பிடிச்சி அடைச்ச அந்த ஒரு நாளை தான் நாம ஒவ்வொரு வருஷமும் ஸ்கேர்க்ரோ ஃபெஸ்டிவலா கொண்டாடிட்டு வரோம்னு இந்த ஓல்டு மேன் சொல்றாரு. அந்த ஸ்கேர்க்ரோவை பிடிச்சி அடைச்சு வச்சாரே மில்லர். அவர் உன்னோட கொள்ளு தாத்தா தானே கிறிஸ்டின்னு இந்த ஓல்டு மேன் சொல்றப்பதான் எல்லாருக்குமே அந்த ஸ்கேர்க்ரோவை பிடிச்சி அடைச்சு வச்ச அந்த ஆள் நம்ம கிறிஸ்டியோட கொள்ளு தாத்தா தான் புரிய வருது. அந்த ஸ்கேர்க்ரோவை முதல் முறையா ஒருத்தர் அடைச்சு வச்சாரு. அவர் பேரு மில்லர். நம்ம ஹீரோயினோட முழு பேர் கிறிஸ்டன் மில்லர். சரி, அது இப்ப எங்கன்னு இந்த ஓல்டு மேன் கேட்டா, நாங்க அதுக்கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு இங்கே தான் ஓடி வரோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்களாம். அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு நேரம் இங்கேயே வந்தீங்க, அது உன்னோட ரத்தத்தை வச்சுதான் உன்னை ஃபாலோ பண்ணுது. நீ எங்க போனாலும் உன்னை விடாது, உன்னை பழிவாங்க பின்னாடியே வரும். ஏன்னா இப்ப கிறிஸ்டன் மில்லர் ஃபேமிலியில உயிரோடு இருக்குது நீ மட்டும்தான், என் உயிரை நான் காப்பாத்திக்கிறேன்னு சொல்லி அந்த தாத்தா தனியா ஓடுறாரு. அப்பதான் பெத் சில விஷயங்களை பத்தி பேசுறாங்க. அது கான்ஃபீல்டுக்குள்ள கெல்வின் இழுத்துட்டு போகும்போது அப்ப நீங்க வந்தீங்க, அது கெல்வினை விட்டுட்டு முதல்ல உங்களை தான் தூக்குச்சு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஆக்சிடென்ட் ஆகி திரும்ப எந்திரிச்சு வரும்போது அது என்னதான் ரத்த வாடை எடுத்து வெளியே வந்தாலும் அது முதல்ல உங்க கால தான் பிடிச்சது. அது மில்லர் ஃபேமிலி தான் பழி வாங்கணும்னு நினைக்குது. உங்களால தான் இங்க இத்தனை பேர் செத்தாங்கன்னு நம்ம பெத் கிறிஸ்டியை பார்த்து சொல்லிட்டு நான் என் உயிரை காப்பாத்திக்க போறேன்னு இவங்களும் தனியா ஓடுறாங்க. இந்த ஓல்டு மேன் வீட்டை விட்டு வெளியே வரப்ப ஏதோ சத்தம் கேக்குதுன்னு திரும்பினா அந்த ஸ்கேர்க்ரோ இவருக்கு பின்னால நிற்கும். இவரும் அந்த சுட முயற்சி பண்றாரு. ஆனா துப்பாக்கி வேலை செய்யல. அப்பதான் அது இவரோட காலை வளைச்சு பிடிச்சு அவர் உடம்புக்குள்ள ஊடுருவி அவர் உடம்பு கிழிச்சுக்கிட்டு வாய் வழியா கையை வெளியே நீட்டும். நம்ம தாத்தாவோட கதையும் அங்கேயும் முடிஞ்சது. ஹீரோ ஹீரோயின் மரியா இவங்க 3 பேரும் வீட்டுக்கு பின்பக்கமா போறாங்க. அங்க ஒரு வண்டி இருக்கிறத பாக்குறாங்க. இதுல இருந்து தப்பிச்சு போலான்னு முடிவு பண்ணா அந்த வண்டிக்கு கியர் போட முடியல. அப்பதான் பெத்தோட அழுகிற குரல் கேக்குது. அதை பார்த்து என்னாச்சு நான் பார்க்க போறேன்னு ஹீரோயின் கிளம்புறப்ப மரியா அவங்களை தடுக்கிறாங்க. ஆனா அதையும் மீறி நம்ம ஹீரோயின் பெத்தை பார்க்கறதுக்காக போறாங்க. அவங்களை பேசி சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிட்டு வரப்ப திடீர்னு பெத்து ஹீரோயின் காலத்துல கத்திய வச்சு மிரட்டுவாங்களாம். அந்த ஸ்கேர்க்ரோவுக்கு இவங்க தான் தேவை, அதுகிட்ட இவங்களுக்கு கொடுத்துட்டா அது நம்ம 3 பேரையும் மேபி கொல்லாம கூட போகலாம் அப்படின்னு பெத்து பேசுவாங்க. இதை பார்த்த உடனே ஹீரோக்குனா செம்ம கடுப்பாயிரும். பத்தாவது அந்த ஸ்கேர்க்ரோவும் அங்க வருமா. இதை பார்த்த உடனே ஹீரோ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயின் உனக்கு புரியுதா பெத், அந்த ஸ்கேர்க்ரோவை கொல்றதுக்கு எந்த ஒரு வழியும் இல்ல. நீங்க அப்படியே அதுகிட்ட என்ன கொடுத்தாலுமே அது உங்களை மட்டும் கொல்லாம விட்டுரும் என்ன நிச்சயம். நம்ம எல்லாரும் ஒன்னா அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறது புத்திசாலித்தனம்னு இவங்க சொல்லியுமே பெத் அதை கேட்கல. இப்ப ஹீரோ டைமிங்ல திங்க் பண்ணி சரியா ஒரு பிளான போட்டு ஒரு கயிறு எடுத்து அதோட ஒரு மணியை ஸ்கேர்க்ரோவோட உடம்புல மாட்ட வைக்கிறாரு. மறுமணியை தூக்கி அந்த மிஷின்ல போட்டுறாரு. இப்ப ஹீரோயின் சும்மா மாச பெத்தை தூக்கி சுரட்டி முன்னாடி அடிப்பாங்க. உடனே இந்த ஸ்கேர்க்ரோ பெத்தோட காலை பிடிச்சிடும். 2 பேரும் நேரா அந்த மிஷினுக்குள்ள இழுக்கப்படுறாங்க. பெத்தோட உடல் துண்டு துண்டா கிழிஞ்சு அவங்க அங்கேயே இறந்து போயிடுறாங்க. ஆனா அது அப்பவும் சாகல. வெளியே வந்து நம்ம மரியாவோட காலை பிடிக்கும். இவங்க அங்கேருந்து தப்பிச்சு மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அது வெளியே வந்து பக்கத்துல இருந்து ஒரு இரும்பு பிளேட் எடுத்துக்கிட்டு இவங்களை ஃபாலோ பண்ணுது. இவங்க அதுக்கிட்டே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஹீரோயின் அது என்ன தேடிதான் வருது, என்னோட ரத்தத்தை வச்சுதான் என்ன ஃபாலோ பண்ணுது, அதனால நீங்க போங்க நான் அதை டைவர்ட் பண்றேன், உயிரோட இருந்தா நம்ம அந்த ஆத்தங்கரையில மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேரா அந்த ஓல்டு மேன் வீட்டுக்கு போறாங்க. அங்கிருந்து தன்னோட ரத்தத்தை வச்சு அந்த மாடுங்களோட தலையில தடவி அந்த மாடுங்களெல்லாம் ஒரே நேரத்தில் திறந்து விட்டு அதை டைவர்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி அதே மாதிரி பண்றாங்க. மரியாவால சுத்தமா நடக்கவே முடியல. அப்ப அங்க ஏதோ சத்தம் கேட்குதுன்னு ஹீரோ திரும்பி பார்த்தா ஹீரோயின் பின்னாடி நடந்து வருவாங்க. மரியா காலில் அதிகமா ரத்தம் போடுறதுனால அவங்களை ஹீரோ முதுகுல தூக்கிட்டு நடக்கலான்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. அப்பதான் ஒரு இரும்பு பிளேட் எங்க இருந்தோ பறந்து வந்து வேகமா மரியா முதுகுல சொருகும். 2 பேரும் அங்கேயே சுருண்டு விழுந்துடுறாங்க. பார்த்தா அந்த ஸ்கேர்க்ரோ தான் இரும்பு பிளேட்டை வீசி இருக்கு. அதை புடுங்கி வெளியேடுன்னு ஹீரோயினை பார்த்து சொல்றாரு. ஹீரோயினும் அதை புடுங்கின ஸ்பீடுக்கு அதாலே ஸ்கேர்க்ரோ தலையை ஒரே சிவு. ஸ்கேர்க்ரோ தலை துண்டாகி கீழே விழுது. அவங்க அங்கேயே தப்பிச்சு போறாங்க. ஒரு ஆத்தங்கரையில போய் நிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோட முதுகை பாக்குறாங்க. அதுல இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஆத்த நீந்தி கிடக்க முடியாது, அதனால பக்கத்துல ஒரு பால் அடைஞ்ச பழைய படகு கூட இருக்கு, அங்க போய் ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதான்னு பாக்கலாம்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோவால சுத்தமா நடக்கவே முடியல. ஆனா அப்படி இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு 2 பேரும் அந்த இடத்துக்கு நடந்து போறாங்க. அங்க ஒரு செக்யூரிட்டி கார்டு இருக்கிறத ஹீரோயின் பாக்குறாங்க. அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலான்னு ஹீரோயின் போறாங்க. பேச போனவங்க திடீர்னு பயந்து விடுவாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஸ்கேர்க்ரோ இவங்களுக்கு முன்னாடி இங்க வந்து அந்த செக்யூரிட்டி கார்டோட முகத்தை ஒட்டச்சு பேத்து எடுத்து அவருக்கு ஒண்ணு இருக்கு. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த ஸ்கேர்க்ரோ இங்க வந்துருச்சுன்றது புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல இங்க இருக்க ஒவ்வொரு நிமிஷம் நம்ம உயிருக்கு ஆபத்து தான். எப்படியாவது இங்கே தப்பிச்சாகணும்னு முடிவு பண்ணி நான் போய் இந்த ரேடியோல யாராவது கான்டாக்ட் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்றேன், நீ போய் இந்த பெரிய ஷிப்குள்ள நம்ம தப்பிச்சு போற மாதிரி ஏதாவது போட் இருக்கான்னு பாருன்னு ஹீரோயின் அனுப்பி வைக்கிறாரு. அப்பதான் ஹீரோயின் போற அந்த பெரிய ஷிப்ல ஸ்கேர்க்ரோ இருக்கிறத ஹீரோ இங்க இருந்து பாத்துறாரு. ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ வேகமாக உள்ள ஓடி போய் அந்த ஸ்கேர்க்ரோ இங்கே தான் இருக்குன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கேர்க்ரோ ஹீரோயின் பின்னாடி வந்து நிற்குமா. இதை பார்த்த ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு வேகமாக ஓடி போய் அதை பாஞ்சு பிடிச்சிக்கிட்டு அதோட சேர்ந்து ஆத்துக்குள்ள விழுறாரு. உடனே இதை பார்த்து ஹீரோயின் பயங்கரமா கதறி அழுதாங்க. அடுத்து ஹீரோயின் இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு முடிவு பண்ணி அவங்க சேஃப்டிக்கு ஒரு கோடாலி கையில் எடுத்துட்டு இங்கேருந்து வெளியே போக ட்ரை பண்றாங்க.
ஏதோ சத்தம் கேட்குதுன்னு உள்ள வந்து பார்த்தா ஹீரோ அந்த ஸ்கேர்க்ரோ கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியே உள்ள வந்து விழுந்து கிடப்பாரு. இதை பார்த்த ஹீரோயின் நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோட நெஞ்ச உடச்சிக்கிட்டு அந்த ஸ்கேர்க்ரோட கை வெளியே வருது. அந்த கோடாரியில செவுத்துல அடிச்சு சத்தத்தை உண்டாக்கி நான் இங்க இருக்க முடிச்சா என்ன வந்து புடின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அதுவும் ஹீரோட பாடி தள்ளி விட்டுட்டு இவங்க தேடி பின்னாடி வருது. இவங்க நேரம் அங்கேருந்து ஷிப்போட பேஸ்மெண்ட்டுக்கு போய் அங்க இருக்கிற ஃபியூல் டேங்கை அடிச்சு உடைக்கிறாங்க. அப்படியே பக்கத்துல இருக்க இரும்புல கோடாலியால அடிச்சு நெருப்பு பொறியை உண்டாக்குறாங்க. அந்த டைமுக்கு ஸ்கேர்க்ரோவும் கரெக்டா அங்க வரும். அந்த இடமே தீ பிடிச்சு எரியுது. இப்ப ஹீரோயின் ஏணிப்படியால மேல ஏறி தப்பிக்கலாம்னு முயற்சி பண்ணுவாங்க. அப்ப ஸ்கேர்க்ரோ ஹீரோயினோட காலை பிடிக்குது. அதையும் தட்டி விட்டுட்டு அவங்க நேரம் மேல போய் அந்த இடத்த லாக் பண்றாங்க. அப்படியே வெளியே ஓடி வந்து தப்பிச்சும் பொழைச்சோன்னு கீழே விழுறாங்க. அந்த மொத்த ஷிப்புமே வெட்டிச்சு செதறுது. வெட்டிச்சு எல்லாம் பீஸா தெரிக்குது. அப்பதான் பக்கத்துல இருக்க ஒரு ரேடியோல இந்த வருஷத்துக்கான ஸ்கேர்க்ரோ ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் அதை சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்கன்னு கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கட் பண்ணி ஸ்கேர்க்ரோ 2013 அப்படியே கூடிய இந்த படம் இங்கேயே முடியுது. இந்த படம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்க சினிஃபெல் தமிழ். நான் உங்க சினிஃபெல். See you.